ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பிசினஸை எப்படி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட். இப்போ வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாமா, இல்ல லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பா வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாமா, இல்ல பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதை பத்தின ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ வந்து ஒரு தனிநபர் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு, ஒரு சின்ன கடையோ இல்ல ஒரு ஹோம் பேஸ்ட் பிசினஸோ ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அது வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிசினஸா வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து எல்எல்பி, லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ரெண்டு அல்லது ரெண்டு மூணு பார்ட்னர் சேர்ந்து ஆரம்பிக்கும் போது லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பா ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆரம்பிக்கும் போது இப்போ வந்து பிசினஸ் லைபிலிட்டி பர்சனலா இருக்கக்கூடிய அசட்ஸ் வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு வந்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா பிசினஸ்க்கு இருக்கக்கூடிய அசட் தனி, பர்சனலா பார்ட்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியா அசட்ஸ் இருக்கும். ஸோ அதுல வந்து ஓரளவுக்கு அந்த பர்சனல் அசட்ஸுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம ஆரம்பிக்கும் போது. ஒரு பெரிய அளவுல நீங்க ஒரு நிறுவனமா வந்து ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமா இல்ல வந்து ஒரு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஃபண்டிங் வந்து நம்ம வாங்கணும், நிறைய பிரான்ச்சஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல பேங்க் லோன் வந்து நம்ம அப்ரோச் பண்ணி பேங்க் லோன் நிறைய நமக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி ஐடியால நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா ஸ்டார்ட் பண்றது வந்து கரெக்டா இருக்கும். நிறைய கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. அது போக வந்து ஒரு பார்ட்னர்ஸ் வந்து ஒரு 3-4 பேர் சேர்ந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க, நாளைக்கு வந்து பெரிய அளவுல நீங்க வந்து பிசினஸ் வந்து ஸ்கேல் பண்ணணும், லீகலா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பெனிஃபிட்டா வேணும் அப்படின்னா உங்களுக்கு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் வந்து கரெக்டா இருக்கும். எல்லோரா பிசினஸ் சொல்யூஷன்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு உங்களோட பிசினஸ் வந்து இப்போ நீங்க எங்க கிட்ட எங்களோட டீம்ல நீங்க பேசும்போது உங்க பிசினஸ் நீங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம், பிளஸ் உங்களோட பிசினஸ்ல மற்ற ப்ராசஸ் நீங்க ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கோ எம்எஸ்எம்இல நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கோ பிசினஸ் லோன்ஸ் நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கு உங்க பிசினஸ்க்கு தேவையான இன்சூரன்ஸ்லாம் வந்து நீங்க வந்து செக் பண்றதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட், மற்றபடி உங்களோட கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம எல்லோரா பிசினஸ் சொல்யூஷன்ஸ்ல நம்ம வந்து கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்கிரீன்ல இருக்க நம்பர்ல நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.